සදාභීමානනීය 23 වසරක් සමරන සදාහරිත ප්ලාන්ටේෂන්ස් ලිමිටඩ්. අද දින මේ භගවන්තලාවේ ඉන්න පොදු ජනතාව අපේ ඊටපු ජනාධිපතිතුමා මේ රනිල් වික්‍රමසිංහ දැන් අස්සනිප වෙලා ඉන්නවා. එතුමාට දැන් කෝවිලවිලා උත්සව පූජා කරලා එයා ඉක්මනට අස්සනිපේ මේ වෙලා සනිප වෙලා ගෙදරට යන්න ඕන එකමට ඔක්කොම එකමුදුව මේක පක්ෂයක් නෙවෙයි පක්ෂේ නැතුව පක්ෂ ભેදම නැතුව එවිලා තියෙන්නේ කාරණේ මේ කලින් ආණ්ඩුව මේ 2022 ආපු ලංකාවේ තියෙන ලොකුම ප්‍රශ්නේදී මූණ දීලා මේ රට ප්‍රශ්නේ පෙට්‍රෝල් ඩීසල් කෑම ප්‍රශ්නේ ඔක්කොටම තීන්දුව දුන්න මේ ලීඩර් කෙනෙක්ට මේ අස්සනිප වෙලා තියෙන ඒකට මේක පූජාව කරලා එයා ඉක්මනට සනිප වෙන්න ඕනේ ඉක්මනට සනිප වෙලා ගෙදරට එන්න ඕන ගමන තමයි මේ පූජාව කරලා තියෙන්නේ. மக்கள் வந்து எல்லாம் வந்து இன்னைக்கு கோயில் தர்மாகட்டில் வந்து கோயில் அவ்வளோ பேர் இந்த தோட்டத்தை சொன்னவங்க எல்லாம் வந்து அதாவது கௌரவ முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வந்து இன்னைக்கு ஐசியூவில் இருக்கிறாரு. அவர் சுகையினம் என்னன்னா இந்த நாட்டில் வந்து பொருளாதார சிக்கல் காரணத்தினால இந்த நாட்டுக்கு நன்மைகளை செஞ்ச ஒரு ஜனாதிபதி ஒரு தலைவர் அந்த முறையில் கட்சி சார்பற்ற முறையில் வந்து இன்னைக்கு வந்து அவர் சுகமாகணும். அவர் ஏன்னா இது வந்து நீதிமன்றத்துக்கும் அதுக்கான எதிர்ப்பான இது இல்லை. அவர் சுகமாகணும். அவர் கூடிய சீக்கிரம் அவர் வீட்டுக்கு வந்து சேரணுங்கிறதுக்கு மக்கள் இது வந்து அவருக்கு பூஜையை செஞ்சிருக்கோம். கௌரவத்துக்குரிய ரணில் விக்ரமசிங்க ஐயாவுக்கு சுகவீனம் காரணமாக ஹாஸ்பிட்டலில் நிப்பாட்டியிருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்கு செல்வகந்த பொதுமக்கள் சார்பாக முன்னாள் தவிசாளர் அவர் முன்னிலையில் பூஜை நடைபெற்றது. அவருக்கு ஏன் நாங்கள் இந்த இதை செய்கிறோம்னா எங்களுக்கு வீடு திட்டம் வந்து காணி உறுதி பத்திரம் கொடுத்தாரு. அது இல்லாமல் நிறையா உதவி செஞ்சு கொடுத்துருக்காரு. இன்னொன்று என்னன்னா வீட்டில் இருக்க மக்களுக்கு அசசும் சல்லி கொடுத்துருக்காரு. அந்த உதவிக்காகத்தான் அவர் செஞ்ச உதவிக்காகத்தான் நாங்கள் வந்து இப்படி ஒரு பூஜையை செஞ்சுருக்கோம். அவர் சீக்கிரமாக குணமானிட்டோன்னு வேண்டிக்கிறோம். கஷ்டத்தை தான் நாங்கள் கும்பிட்றோம். கேட்டால் எங்கள் வீட்டில் ஒரு ஆள் மாதிரி தான் ரணில் விக்ரமசிங்க நாங்கள் நினைக்கிறோம். என்னன்னு கேட்டால் இந்த நாடு அந்த நேரத்தில் பெரிய கஷ்டத்தில் போச்சு. ஸ்ரீலங்காவை வந்து அந்த நேரத்தில் யாருமே கை தூக்கி உதவி செய்யலை.
ரணில் விக்ரமசிங்க ஐயா தான் இது நான் பாரம் எடுத்து நான் இந்த மக்களை நான் நல்லபடியாக கொண்டு வரேன்னு இதை நட்டாரு. அவருக்கு இந்த நோய் வந்தது உண்மையுமே கடவுளுக்கு நாங்கள் அவர் நல்லபடியாக திரும்பி அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து நல்லபடியாக அவர் வரணும். அதுதான் எங்களுக்கு முக்கிய நன்றி.